ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக உருவாக்குனாங்க, என்ன முக்கியத்துவம் அதுக்கு, முற்கால ஆங்கருக்கும் இப்போ உள்ள ஆங்கருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, எத்தனை வெரைட்டி ஆஃப் ஆங்கர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். நீங்கள் டிஃபென்ஸில் சேர விரும்பினாலும், டிஃபென்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. முதல்ல ஆங்கர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கரை எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் எல்லாம் மரங்களை வச்சு தான் பாய்மரம் மாதிரி உருவாக்கி பயணம் செய்கிறாங்க. ஆறு, ஏரி, குளம், கடல் இந்த மாதிரி குறிப்பிட்ட தூரம் மீன் பிடிக்கிறது, சின்ன சின்ன வேலைகள், முத்து எடுக்கிறது, சிப்பி, பவளம் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறதுக்காக அந்த மிதக்கக்கூடிய மரங்கள் வச்சு கட்டுமானம் செஞ்சு அதை ஒரு படகா, கோணியா, பாய்மரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேரிடர், புயல், பேரலை, கடலோட என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, சப்போஸ் நம்ம உள்ளே போயிட்டோம், அதாவது கடலில் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம திரும்ப வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது ஸ்டாண்டர்டாக நிற்கணும், கவிழ்ந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிந்திச்சு உருவாக்கப்பட்டது தான் ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயம். முற்காலத்தில் ஆங்கர் இப்போ உள்ள மாதிரி இருந்துச்சா இரும்பால் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முற்காலத்தில் பாறைகள், கற்கள் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு கயர்கள் மூலமாக தான் கடலுக்குள்ளே இறக்குனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைசேஷன் வளர வளர 2000 BCE, அதாவது கிறித்து பிறப்பதற்கு முன்பு 2000 வருடங்களுக்கு முன்பு தான் முற்கால எகிப்தியன், கிரேக்கம், பியோனிசியன் இவங்களோட கலாச்சாரத்தில் உருவானது தான் ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட வரலாற்றுப்படி அவங்ககிட்ட இருந்து தான் முதலாக ஆங்கர் வந்துச்சு அப்படின்ற ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே உலோகங்களை உருக்கி அதில் இருந்து இரும்பை ஒரு பக்குவமான ஒரு நிலைக்கு எடுத்து செய்கிற அந்த திறமை வாய்ந்த வல்லுநர்களாக தமிழர்கள் இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு அப்படின்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதை பற்றி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்கிறது இல்லை. அப்படின்றதுனால நம்மளோட வரலாறு, ஆங்கரை பற்றின வரலாறு எகிப்தியன், கிரேக்கம், பியோனிசியன் அவங்களோட காலத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலத்தில் நம்மளோட தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு வணிகம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்குன அந்த உலோகங்களை உருக்கி இரும்புகளை தான் மற்ற நாடுகளுக்கு, மன்னர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்பையும் கூட எகிப்தியன், கிரேக்கம், இந்த பியோனிசியன் சொல்கிற இவங்களால உலோகங்களை சரியான வெப்பநிலையில் இரும்புகளாக உருவாக்குற அந்த தன்மையை கண்டுபிடிக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய குழப்பமாக இருந்துச்சு. அந்த டைம்லேயே நம்ம அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருந்துருக்கோம். இதை பற்றி மன்னன் அவரோட குறிப்பில் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இதை பற்றி லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் முதல் காலத்தில் கற்களாலையும் பாறைகளாலையும் உருவாக்குனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளாக இயர்லி முற்கால ஆங்கர் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி உருவாக்குனாங்க. கலாச்சாரம் வளர வளர ஆங்கரோட பரிணாமமும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதில் இருந்து தான் ஆங்கர்லே காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டிஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி உடன் ஆங்கர். அதாவது இந்த ஆங்கர் மொத்தமாகவே மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். பட் இதோட 2 பக்க கவ்விகளும் இரும்பால் செய்யப்பட்டதாக இருக்கும். ஏன் அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா சில டைம் ஒரு குறிப்பிட்ட காலம் அடைய ஆரம்பிச்சிச்சுன்னா அது மிதக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த கூர்மையான முனைகள் மட்டும் இரும்பால் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. இது கிறித்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. ரெண்டாவது ரோமன் ஆங்கர், இல்லாட்டினா கிரேஃப்னல் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கரோட அடிப்படை வளர்ச்சி ரொமானிய நாட்டிலிருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கர் கிரிப்பு, அதாவது கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதோட கிரிப் பண்ணுற, அதாவது கெட்டியாக பிடிக்கிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மூணாவது ஃபிஷர்மேன் ஆங்கர். இந்த ஃபிஷர்மேன் ஆங்கர் நம்மளோட மீனவர்கள் கட்டுமரம், பாய்மரம், கோணி இந்த மாதிரியான நாவாய் இந்த மாதிரியான கப்பல்களில் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரம் கடலில் போகிறதுக்காக மட்டும் ஃபிஷர்மேன் ஆங்கரை பயன்படுத்துனதா சொல்கிறாங்க. நாலாவது ஸ்டாக்லெஸ் ஆங்கர். 19th செஞ்சுரியில் உருவான மிகப்பெரிய ஆங்கராக இந்த ஆங்கரை தான் கருதப்படுது.
மாடர்ன் ஷிப்பில், அதாவது நம்மளுக்கு தெரியும் முன்னாடி இருந்த ஷிப்பான டைட்டானிக், HMS விக்ட்ரி, இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரம்மாண்ட கப்பல்களில் யூஸ் பண்ணப்பட்ட ரொம்பவே மாடர்னைஸ்டு ஆன ஒரு ஆங்கராக ஸ்டாக்லெஸ் ஆங்கரை சொல்கிறாங்க. ஏன்னா இது மற்ற ஆங்கர்கள் மாதிரி இல்லாமல் இந்த ஆங்கர் மட்டும் நேராக கடலுக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் அதோட நடுப்பகுதியான அந்த பகுதி நேராக தான் நிற்கும். பட் பக்கத்தில் இருக்க அந்த 2 கம்பிகளுமே மண்ணில் சாய்ந்து கப்பல் எந்த வேகத்தில் முன்னாடி போய்கிட்டே இருக்கோ அந்த வேகத்தில் மண்ணை அழுத்தி 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 ஆட்டோமேட்டிக்காக மண்ணுகளுக்கு உள்ள, அதாவது கடல் மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிச்சிரும். ரொம்ப கிரிப்பு அதிகமான ஒரு ஆங்கராகவும் இதை கருதுகிறாங்க. இந்த ஆங்கர் மூலமாக தான் இப்போ உள்ள மாடர்னைஸ்டு, இப்போ 21st சென்ச்சுரியில் யூஸ் பண்ணுற ஆங்கருக்கு பேசிக் ஒரு ஆங்கராக ஸ்டாக்லெஸ் ஆங்கர் தான் சொல்கிறாங்க. 5th வெரைட்டி மாடர்ன் ஆங்கர், அதாவது இப்போ உள்ள 20th அண்டு 21st சென்ச்சுரியில் யூஸ் பண்ணப்படுற ப்ளோ ஆங்கர், டான்ஃபவுத் ஆங்கர், கிளா ஆங்கர், இந்த மாதிரி 3 வெரைட்டி இருக்குது. இந்த 3 வெரைட்டிக்கும் அடிப்படையானது ஸ்டாக்லெஸ் ஆங்கர் தான். அந்த பேஸ் பண்ணி கொஞ்சம் செயின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக கேரி பண்ணுற மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த மாடர்ன் ஆங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆங்கர் தான் ஸ்டாக்லெஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். இது 20 அடியிலிருந்து 35 அடி வரைக்கும் இருக்கும். அது கப்பலோட சைஸை பொறுத்தது. அதே மாதிரி கப்பலோட லென்த்தில் 7ல் 1 பங்கு இருக்கிற மாதிரி தான் கடலோட ஆழத்தில் ஆங்கர் வந்து போடுவாங்க. ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் எந்ததுக்கு ரொம்ப பேசிக்கானது அப்படின்னா கப்பலோட வெயிட் அண்டு ஹோல்டிங் பவர், இந்த 2 விஷயத்தையுமே ஸ்டெபிலிட்டியாக ஒரு சேஃப்டியோட காப்பாற்றி வச்சிருக்கிறது தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆங்கரை கடலோட எல்லா இடத்துலையுமே போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கப்பல் பொதுவாக வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்ய போகுது அப்படின்னா காமனாக ஒரு மேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேப்பில் கடலோட ஆழம் இந்த இடத்துல இவ்வளவு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உள்ள 5th ஜெனரேஷன் டெக்னாலஜி படி எல்லாரோட கப்பல்லையுமே மாடர்னைஸ்டு சிஸ்டம்ஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சிருச்சு. கப்பலில் ரேடாரோட சோனாரோட மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த இடத்துல கப்பலோட ஆழம் இவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல கடலுக்கு கீழே எந்த ஒரு பைப் லைனுமே கிடையாது, இந்த இடம் சரியான இடம் தான் ஆங்கரிங் போடுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ கப்பல்களில் பயன்படுத்துகிற இந்த 5th ஜெனரேஷன் சிஸ்டம்ஸ் மூலமாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல நம்ம அக்யூரேட்டாக ஆங்கர் போடிக்கிற முடியும். அதே மாதிரி ஆங்கரை திரும்ப வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பாறைகள், கற்கள் இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்மளால் ஆங்கரை வெளியில் எடுத்துக்கிற முடியும். ஆங்கரை வெளியில் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உள்ளே போடுறதுக்கு முன்னாடியும் கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த விஷயத்துக்கு சோனாரும் ரேடாரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கடலோட பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி ஆங்கரோட கெப்பாசிட்டி மாறவே மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. நன்றி.